ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தின் பேர் தாசேட்டன் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான மோட்டிவேஷன் படத்தை போய் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்தில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு புரிஞ்ச மலையாளத்தில் வச்சு இந்த என்ன கதை சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற கதையை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு சின்ன கமெண்ட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டு வாசல் பெருக்கிட்டு இருக்காங்களா, இவங்க தான் தாசேட்டனோட ஒய்ஃப். இவங்களை வீட்டு வாசல் பெருக்கிட்டே இருக்கும்போது போஸ்டர் ஒருத்தவங்க ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது பேப்பர்காரனும் பேப்பரை போட்டு, மேடம் இந்த வாட்டியா பேப்பரோட பாக்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நாளைக்கு கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் என்ன பண்ணுவாங்களா, அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சோகமாக டீ போடுவாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுவாங்க. இவர் தான் தாசேட்டன். ஸோ இவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீயை வச்சுட்டு அப்பதான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, எழுந்திரிச்சு அந்த டீயை குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்துருவாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், நீங்க தூங்கிட்டு தான் கேட்டு இருந்திருக்கீங்க, ஏன் என்ன சுத்தமாக மதிக்கவே மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒய்ஃப் சொல்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டே இருக்கும்போது அவரும் டீயை குடிச்சிக்கிட்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டீ முன்ன மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கு, ஸோ டீயை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவரோட பையனை காட்டுவாங்க. அவரோட பேர் ரோஹித். அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருப்பாரு. இப்போ அவரோட லவ்வர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா, இதை போல எங்க அம்மா அப்படிதாம்மா, அப்படி தப்பா நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா தட்டி ரூம்ல இருந்து தட்டி விட்டு எழுப்பி விட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம தாசேட்டன் தான் காட்டுவாங்க. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வேலைக்கு ரெடி ஆகிட்டு சரி ஓகே ஃபேமிலியோட உட்காந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்பதான் அவர் பையன் கிட்ட கேட்பாரு, ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க, ஃபோனை தேசம் கீழே வச்சு டிஃபனை சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பையன் ஒரு விஷயம் சொல்லுவான். என்ன அப்படின்னா, அப்பா எனக்கு என்னை பற்றி பார்த்துக்க தெரியும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வேலை கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் பையனும் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அப்பதான் நடந்து போயிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, பையன் சொல்லுவான் என்னன்னா, அப்பா நான் ஃபோன் பார்க்கறதை நீ கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவர் பையன் என்ன படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம தாசேட்டனுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா தாசேட்டனும் ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற யார் வீட்டுக்கும் இல்ல, அவரோட தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, தன்னோட பையனுக்கு கொஞ்சம் காசு கட்டுற மாதிரி இருக்கு, ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் உதவி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க பையன் என்ன படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அவங்க தங்கச்சி வீட்டுக்காரட்டே சொல்லுவாங்க. ஆனால் அவர் வீட்டுக்காரர், அதாவது தங்கச்சியோட வீட்டுக்காரர் ரொம்ப கராரான ஆளா இருப்பார் போல் இருக்கு. ஸோ அவரோட பொண்ணு இது போல எங்கே வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம தாசேட்டன் டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் தாசேட்டனோட அப்பாவை கட்டுவாரு. அவர் மிகப்பெரிய பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜுக்கும் ட்ரை பண்ணுவாரு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரு பாக்ஸிங் அந்த கோச் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க நல்லா பயிற்சி பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம தாசேட்டனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர் பேர் முரளி. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம தாசேட்டனும் போயிட்டு இது போல கொஞ்சம் காசை கொடுத்துட்டு, முரளி இதை கொஞ்சம் விஷயம் வச்சுக்கோ, எனக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ நான் அப்பெல்லாம் உன்ட்டு காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி கட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தாசேட்டனும் சைக்கிளில் போயிட்டு எங்க போவார் அப்படின்னா, அவருடைய ஒர்க் செக்யூரிட்டி ஒர்க். ஸோ அதனால என்ன பண்ணுவாரு, செக்யூரிட்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபெக்டான செக்யூரிட்டி ஆஃபீஸரா இருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கடை வாசல்ல இருக்கிற கார் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கரெக்டா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பார்க் பண்ணணும், இப்படிதான் பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி விட்டு, ஸோ எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் கஸ்டமரையே உள்ள அனுப்புவாரு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் ட்ரை பண்றாரு மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீன் எல்லாம் ஒரு சின்ன சாங் மாதிரி காமிப்பாங்க, எப்படிலாம் அவர் இருப்பாரு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம தாசேட்டனுக்கு நைட் ஷிஃப்ட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நைட் ஷிஃப்ட்ல அந்த டீ கடைக்காரர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த சைக்கிள்ல வரவர், அவர்கிட்ட டீ குடிச்சிட்டே இருக்கும்போது அங்க ஒரு திருநங்கை வராங்க. அவங்களோட பேர் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது போல இங்க கொஞ்ச நேரம் நின்னுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு நம்ம தாராளம் நிற்கும், ஆனா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் தான் ஆகும். என்னன்னா நம்ம தாசேட்டனுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறனால அவர் முடிச்சுட்டு அடுத்த நாள் டே ஷிஃப்ட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்துட்டு, ஸோ அவர் சாவி கொடுத்து போயிட்டே இருக்கும்போது அப்பதான் பாப்பாரு என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஷோரூம் போயிட்டு இது போல ஆப்ரிலா எஸ்ஆர் இருக்குங்க, அந்த வண்டியோட பிரைஸ் என்ன எல்லா டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, சரி ஓகே நம்ம காசு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கட் பண்ணா அவங்க ஒய்ஃப் இது போல கத்திட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு இஎம்ஐ கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமா இருக்கு, 8,20,000 இருக்கு, மேற்கொண்டு நமக்கு கடனே 20,000 அதிகமா இருக்கு, எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம தாசேட்டன் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, இஎம்ஐ எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க தான் முட்டை உரிச்சிட்டு இருப்பாங்க. யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தாசேட்டனோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவங்க அப்பாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அவர் பையன் கிட்ட இது போல, டே எனக்கு இது போல ஒரு லாட்டரி டிக்கெட் ஒன்று கிடைச்சது, அது எவ்வளவு ரூபாய்க்கு வின் ஆயிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பையனை லாட்டரி டிக்கெட் பாத்துட்டு சொல்லுவான், அப்பா உனக்கு வெறும் 20 ரூபா தான்ப்பா லாட்டரி வின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. என்னது 20 ரூபாயா, சே நான் கூட கொஞ்சம் அதிகமான காசு கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பையன் கிட்ட இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பும்போது பையன் ஒரு விஷயம் சொல்லுவான், அப்பா எனக்கு ஃபீஸ் கட்ட மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, சரி ஓகே நம்ம இஎம்ஐல போட்டா ஒரு பைக் வாங்கி நம்ம நம்மளும் யூஸ் பண்ணலாம், அப்பாவுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னா, அதாவது அவரோட பையன் கிட்ட ஃபோன் வரும், அப்பா இதை போல தாத்தா பாக்ஸிங் சாம்பியன் போயிருக்காரு, ஆனா அங்க போயிட்டு மூக்குல குத்து வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷோரூம்ல போயிட்டு பைக்கை கூட புக் பண்ணாம திரும்பி வந்துருவாரு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இப்போ கட் பண்ண வீட்டை தான் காட்டுவாங்க. அவங்களும் வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம தாசிட்ட ஒரு பையன்ட்ட கேட்பாரு, "என்னடா ஆச்சு? அடி பலமா?" அப்படிங்கும்போது, "ஆமா அடி பலம் தான். ஆனா வந்து பில்லு வந்து ரூ. 72,000 வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னது 72,000மா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ணா நம்ம தாசியிடம் தான் காட்டுவாங்க. அவரு என்ன பண்ணுவாரு, சரி ஓகே கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க கார ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டக்குன்னு புடிச்சு இழுத்தல சென்சாருக்கு பதிலா கேமரா உடைச்சிருப்பாரு. ஸோ அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து அந்த கஸ்டமர புடிச்சு நம்ம தாசியட்டன புடிச்சு செம்ம திட்டு திட்டிட்டு, கடைக்குள்ள மேனேஜர்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, "இது போல என்னையா செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க? இது போல அவருக்கு எதுவுமே தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இது போல எனக்கு சென்சார் உடைஞ்சிருச்சு, கேமரா உடைஞ்சிருச்சு. அது இவ்வளோ காசு ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே, நம்ம தாசியட்டன புடிச்சு அந்த கடை மேனேஜரும் திட்டுவாரு. "இது போல என்னங்க இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த இதுக்கும் வந்து எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்ட்ட காசையும் குடுத்து அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த கடை மேனேஜர் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, "தாசியேட்ட தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை போல வந்து அவங்க முன்னாடி உங்களை திட்டல அப்படிங்கிறத விட, உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் வந்து உங்களை சும்மா திட்டி விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உட்காந்துட்டே இருக்கும்போதே அப்பதான் வந்து ஒரு ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னா, அவர் தங்கச்சி கிட்ட இருந்து. என்ன அப்படின்னா, அவங்க வீட்ல வந்து தன்னோட குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம தாசியேட்டன் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, "நான் தான் வந்தா உன் புருஷனுக்கு ஆகாதேம்மா, அப்புறம் எப்படிம்மா இதுக்கு என்ன கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க, "அண்ணா நீ கொஞ்சம் ரிச்சா டெஸ்ட் பண்ணிட்டு வா. அதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, பேசிட்டே இருக்கும்போது இது போல மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாசியேட்டன் சொன்ன உடனே, நம்ம தாசியேட்டன் போயிட்டு மேனேஜர் பார்ப்பாரு. என்ன அப்படின்னா வந்து, அவருக்காகவே ஒரு கோட் சூட் எடுத்து வச்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, அவர் பேசினத மேனேஜர் கேட்டிருப்பாரு. ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்ட வந்து ஃபர்ஸ்ட் தாசியேட்டன் வாங்க மாட்டாரு. ஆனா மேனேஜர் கம்பல் பண்ணி குடுத்து விட்டு, நம்ம தாசியேட்டனும் அந்த கோட் சூட்ட போட்டுட்டு, அவர் தங்கச்சியோட வீட்டுக்கு அந்த ஃபங்ஷனுக்கு போயிருப்பாரு. அங்க அப்படியே ஃபங்ஷன் ஆரம்பிக்கும். ஃபங்ஷன் ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு என்னன்னா, அந்த கேக் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, இங்க நம்ம தாசேட்டன் ஒரு வேலை செய்வாரு. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா கூட சேர்ந்து ஜாலியா சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு, மனுஷன் ஆட்டம் போடாத ஆட்டத்தெல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா, வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரு கூட ஒரே தொல்லையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, நம்ம தாசேட்டன் சைக்கிள்லயே பையன் வந்து அவங்க அப்பாவ பின்னாடி தோள்ல வச்சுட்டு தள்ளிட்டு போற மாரி தான் இருக்கும். அவங்க அம்மா வந்து சொல்லி புலம்பிக்கிட்டே வருவாங்க. இதனால என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம தாசேட்டன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, அப்பதான் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "இது போல வீட்டுக்கு வந்து ஜப்தி பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படியே கட் பண்ணா காலையில நம்ம தாசேட்டன் அந்த செக்யூரிட்டி இடத்துல தான் இருந்திருப்பாரு. அங்க ஒரு கஸ்டமரோட கார்ல வந்து காக்கா ஆயி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த கஸ்டமர் சொன்னோனே, நம்ம தாசேட்டன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தண்ணிய எடுத்து கார வந்து வாஷ் பண்ணிடுவாரு. ஆனா வாஷ் பண்ணதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த காரோட கண்ணாடி வந்து கதவு கண்ணாடி வந்து ஹாஃபா தொறந்தத நம்ம தாசேட்டன் கவனிச்சிருக்க மாட்டாரு. இதனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சரி ஓகே நீட்டா வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, அந்த கஸ்டமரும் வந்ததுக்கு அப்புறமா, அவரு அந்த கஸ்டமர் கதவு தொறந்து பார்க்கும்போது தான் தெரியும். இது போல அவர் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பாரு போலிருக்கு. ஸோ அது நனஞ்சு போனதுனால, நேரா தாசேட்டன்கிட்டயே வந்து தாசேட்டன போட்டு செம்ம திட்டு திட்டி மேற்கொண்டு ஒரு அறை விட்டுட்டு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "ஏன்டா டாக்குமெண்ட்ட நனைய வச்சிருக்க, ஏன்டா கார் கதவு கூட தெரியாம தொறந்திருக்க கூட தெரியாம எப்புட்றா நீ இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மேற்கொண்டு அவர திட்டி விட்டதுல, நம்ம தாசேட்டன் ஃபீல் பண்ற மாரி தான் இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம தாசியாட்டன பார்க்கறதுக்காக அவங்க தங்கச்சி வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அது போல வந்து கொஞ்சம் சொத்து பிரிச்சு குடுண்ணா, கொஞ்சம் சொத்து பிரிச்சு குடுத்த அப்படின்னா, எனக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா? ஸோ வந்து நீயும் கடன அடைச்சு முடிச்சுட்ட அப்படின்னா, நீயும் லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. நானும் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத, நம்ம ஹீரோவும் வந்து அவங்க அப்பாகிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த சொத்துலேருந்து ஒத்த பைசா கூட பிரிச்சு குடுக்க முடியாது. அவன் புருஷன் தான் கராரான பீஸ் ஆச்சுல்ல. அவனே வந்து சொத்து சேர்த்து பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நம்ம தாசியாட்டனும் செம டென்ஷன் ஆகி சாப்பிடுற மாரி தான் இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த டிரான்ஸ்ஜெண்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இது போல உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பேர் தாசேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸே ஆயிப்பாங்க. ஸோ இத போல அவங்க பேர்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, சரிம்மா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம தாசேட்டன் வீட்டுக்கு ஒரு கடன்காரர் வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம தாசேட்டன் வந்து கடன் வாங்கியிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 40,000 கிட்ட. ஆனா அந்த கடன்காரன் வந்தது தெரிஞ்ச உடனே நம்ம தாசேட்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, கதவு எல்லாத்தையும் சாத்தி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த கடன்காரன் போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பையன் வந்து தூக்கு மாட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். எதுக்காக அப்படின்னா, அவன் ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான் இல்லையா? ஸோ அந்த காலேஜ் கட்டுறதுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்றத விட, ஃபீஸே வந்து கட்டாம இருக்கு. 2 டெர்ம் ஃபீஸ் கட்டாம இருக்கு. ஸோ நீ டெர்ம் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறமா நீ வந்து காலேஜுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, நம்ம தாசியேட்டனும் கேட்டுட்டு, ஏன்டா இத ஏன்டா என்ட்ட முன்னாடி சொல்லாம இருந்த? அந்த அளவுக்கு உங்க அப்பா என்னடா காசு இல்லாமலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நம்ம ஹீரோவோட பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லப்பா உன்னையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி வந்து நம்ம தாசேட்டனும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களும் வந்து கவலைப்படாதீங்க எல்லாம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி தான் இருக்கும். இங்க வேலை செய்ற இடத்துல தான் நம்ம தாசியாட்டன காட்டுவாங்க. அவரும் ஃபோன் பேசிட்டே இருக்க கவனத்துல என்ன ஆயிடும்னா, ஒரு கஸ்டமர் வந்து கார பார்க் பண்றாரு. அவரு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "சார் வந்து கார கொஞ்சம் நேரா பார்க் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஓரமா பார்க் பண்ணீங்க அப்டின்னா, மித்த காரும் வர மாரி இருக்கும்ல" அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அந்த கஸ்டமருக்கு என்ன பண்றாருன்னா, டக்குன்னு வந்து மிரட்டுற மாரி இருக்கும்போது, பட்டுன்னு என்ன பண்றாருன்னா, பலார்ன்னு அரைஞ்சிருவாரு. ஸோ நம்ம தாசியாட்டனும் என்ன பண்றாருன்னா, கோவத்துல டக்குன்னு அரைஞ்சதுனால என்ன ஆயிடும் அப்டின்னா, மேனேஜரும் பார்த்துட்டு, "என்ன கஸ்டமர் கிட்ட இப்டி தான் நடந்துப்பீங்களா?" அப்டின்னு சொல்லிட்டு பேசின உடனே, நம்ம தாசியாட்டனும் என்ன பண்றாருன்னா, "இல்லைங்க எனக்கு வேலைக்கு வரல. நான் வேலைய விட்டு போறேன்" அப்டின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரெண்டோட டெய்லரிங் ஷாப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டெய்லரிங் தொழில் கத்துப்பாரு. ஆக்சுவலா எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்டின்னா, ஒரு வேலையுமே அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துப்பாரு. ஆக்சுவலா இது ஒரு மோட்டிவேஷன் சொன்னேன் இல்லையா? அதுதான் உண்மை. ஸோ அவரு என்ன பண்ணாரு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊசியில வந்து எப்படி நூல் கோக்குறது அப்டின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ட்ரை பண்ண அவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அடுத்த செகண்டே வந்து ஊசியில நூல் கோத்து ஒரு டெய்லரிங் கிளாஸ்க்கு போயிட்டு
இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம தாசியாட்டம் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா நான் சொன்ன மாரி அந்த டெய்லரிங்க்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸாம்க்கு தான் வந்து அவரும் ஒரு ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. நம்ம தாசியாட்டம் உள்ள போயிட்டு என்ன போல இது போல என் பேர் தாசியாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லரிங் மிஷின்ல உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு பெரிய சைஸ் துணி குடுப்பாங்க. ஆனா வந்து அவர் சொல்லுவாரு, "இல்ல சார் எனக்கு ஒரு சின்ன சைஸ் துணி குடுங்க. எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பெரிய துணி குடுப்பாங்க, ஸ்டிச் பண்ணுவாரு. ஆனா அது சரியா வராது. அப்புறம் அந்த சின்ன துணியும் வாங்கி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, ஏடாகூடமா ஸ்டிச் பண்ணதுனால அவங்களும் வந்து வெளிய போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா வீட்ல காட்டுவாங்க. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது போல வந்து கரண்ட் டேட் டியூக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. இந்த கரண்ட் டியூ டேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து கரண்ட் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னோடனே, நம்ம தாசியேட்டனா கிளம்பி போயிட்டே இருக்கும்போது, இங்க வந்து ரோட் சைடு கடையில இருக்கிறவங்க இந்த கடை போட்டதை பார்த்த உடனே நம்ம தாசியேட்டனுக்கு இங்க தான் ஒரு ஐடியா வரும். என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு ரோட் சைடு கடை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்ல வாழை மரத்துல இருக்க அந்த வாழை கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 2, 3 சில பூ மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துட்டு வந்து அவங்க எந்த இடத்துல அந்த கடையை வச்சிருக்காங்களோ அதே இடத்துலயே வந்து நம்ம தாசியேட்டனா கடையை வச்சுட்டு என்னடா இது வியாபாரம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அங்க ஒருத்தர் வருவார். வந்துட்டு நம்ம தாசியேட்டன்ட்ட வந்து இதெல்லாம் என்னென்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் மொத்தமாவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம தாசியேட்டருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆக்சுவலா வந்து அவர் வந்து 600 ரூபா சொல்லுவாரு. பட் அவர் வந்து 2000 ரூபா கொடுத்துட்டு போனதுனால இப்போ வந்து நம்ம தாசியேட்டன் கரண்ட் பில்லையும் கட்டிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காருவாரு. அப்பதான் வந்து வீட்டுக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் வந்து தங்கச்சி வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு. எதுக்காக அப்படின்னா இதை போல வந்து சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலா நம்ம தாசியேட்டன் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இதை போல வந்து ரீல்ஸ் போட்டா வந்து காசு கிடைக்கும்னு சொல்லி சொன்னேன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையன்கிட்ட கேட்கும்போது இந்த ஃபார்மர் மாதிரிலாம் எடுத்து போட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனும் அவரும் வந்து 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவர் கேட்பாரு அவர் பையன் கிட்ட இதை போல போட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கட் பண்ணா இந்த கவர்மெண்ட்ல வந்து ரைடு வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தாசியேட்டோட கடையை வந்து மொத்தமா எடுத்துட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம தாசியேட்டனோட மொத்த ஒரு நாள் வியாபாரத்தையுமே வந்து அந்த கடைக்காரங்க அதாவது ரோட் சைடுல இருக்கிறவங்க எடுத்துட்டு போனதுனால, இப்போ நம்ம தாசியேட்டனும் வந்து ஐயோ கடையிலேருந்து இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் வந்து தமிழ் ஆட்களை மீட் பண்ணுவாங்க. அவங்களும் அவங்கவங்க பேரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தாசியேட்டனும் வந்து இது போல வந்து நானும் வந்து இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணவன் தான். ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கறதுனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவர் பையன் கிட்ட போய் ராத்திரி கேட்பாரு, டேய் போட்டியடா எவ்வளவு வியூஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பையன் சொல்லுவான் என்ன அப்படின்னா இதை போல 20 வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம தாசியேட்டனும் வந்து அந்த பூக்கார அக்கா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப என்ன ஆயிடுனா பக்கத்துல இருக்கவங்க வெளியில சாப்பிட போயிருப்பாங்க. சரி ஓகே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் வந்து சாப்பிட்டு முடிச்சு சரி பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ள என்ன ஆயிடுனா மறுபடியும் அந்த ரோட் சைட்ல கடை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமானையும் அள்ளிட்டு போனதுனால நம்ம தாசியேட்டனும் பார்க்க மாட்டாங்க, அந்த பூக்கார அக்காவும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்க பார்த்த உடனே அவங்களும் போயிட்டு இது போல தாசியேட்டன் சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்க ராத்திரி வீட்டுல தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா வந்து அவர் ஒய்ஃப் கூட வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒய்ஃப் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் சொன்னேன் இல்லையா வீடு ஆல்ரெடி ஜப்தியில இருக்கு அப்படின்றத சொன்னோடனே ஜப்தி நோட்டீஸ் வந்தோடனே நம்ம தாசியேட்டன் உடஞ்சே போயிடுவாரு மனசளவில். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம தாசியேட்டனும் வந்து அவர் ஒரு தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லா இருக்கும், அதே மாதிரி நான் பிசினஸும் பண்ண போறேன், அதுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து அதெல்லாம் என்னால் காசு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றாரு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து தாசியேட்டனோட ஒய்ஃபும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடமா வந்து அவங்களும் இப்படியே அந்த காசு கொஞ்சம் கிடைச்சா அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் காசு கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணார் அவர், நீ கடை போடாம அவர் பையனை கூட்டிட்டு போயிட்டு அந்த கடை போட்ட இடத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு, இவங்க தான் இவங்க பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம தாசியேட்டன் எங்கே போயிருப்பாரு அப்படின்னா வந்து ஒரு கவுன்சிலரை பார்க்க தான் போயிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா அந்த டெய்லி சாமான்லாம் வந்து ரோட் சைடு கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் கிட்ட எடுத்து பேசினோடனே கவுன்சிலரும் வந்து இனி அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதை கேட்குற அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தாசியேட்டன் வந்து வழக்கம் போல வந்து இந்த சின்ன ரோட் சைடு வியாபாரத்தை ஆரம்பிச்சு அவருக்கும் வந்து பிசினஸ் நல்லபடியா போயிட்டே இருக்கும்போது தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்பதான் தெரிய வரும் இது போல தாசியேட்டனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே தான் அப்போ அந்த சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேக் வாங்கி வெட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம தாசியேட்டன் உங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இது போல நம்ம திருப்பூர்ல போயிட்டு இது போல பனியன்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன், ஸோ அதையும் வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் செயின் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் செயினை கட்டி கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இது போல வந்து செயினை வித்து தான் பிசினஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம தாசியேட்டனும் வந்து சரி வழக்கம் போல வந்து அப்பதான் அந்த பூக்கார லேடியும் கேட்பாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு வியாபாரம் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தாசியேட்டனும் சொல்லுவார் என்ன அப்படின்னா இது போல வந்து மனசு சரியில்லைமா அதனால தான் நான் வியாபாரம் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுக்கு வரும்போது மழை நனைஞ்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருவாரு. அப்பதான் அவங்க ஒய்ஃபும் பார்ப்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது போல மனசு சரியில்லைமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்துடும். அதுக்கப்புறமா தான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா இதை போல வந்து நம்மளும் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம தாசியேட்டன் போயிட்டு இது போல பக்கத்துல இருக்க கடையில போயிட்டு சக்கரை கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. எதுக்காக அப்படின்னா அவங்க ஒய்ஃப் நல்லா டீ போடுவாங்க சொல்லி சொன்னேன்ல, சாக்லேட்டை வச்சு டீ போட்டு கொடு, அதை போயிட்டு நான் சப்ளை பண்ணி பார்க்குறேன், நல்லா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நம்ம தாசியேட்டனும் குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரியே திருப்பி ரெசிபி போட்டு திருப்பி வந்து டீ வந்து நம்ம தாசியேட்டன்
தாசேட்டன் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, இது போல வந்து நல்லா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ கூடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம தாசேட்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் சப்ளை பண்ணி கடைசி இந்த டீ புடிச்சு போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டீ கடையை ஆரம்பிச்சு கடைசியில ஒரு சின்ன டீ கடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா அது பெரிய டீ கடையா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தாசேட்டன் வந்து எந்த அளவுக்கு பண கஷ்டத்துல இருந்தாரோ அந்த அளவுக்கு இப்போ வந்து பெரிய பணக்காரராக இருப்பாரு. அந்த கடையை வந்து பெருசுபடுத்தினதுக்கு அப்புறமா தான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெண்டும் அவங்களுடைய ஒரு பையனும் வந்து நம்ம தாசேட்டனோட கடைக்கு டீ குடிக்க வந்திருப்பாங்க. அப்பதான் தாசேட்டனை பார்த்து இது போல ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு, யூடியூப்ல போட்டிருந்தாங்க, சஜஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது தான் அப்போ வந்து அவர் கூட வந்து அந்த அதாவது வந்த கப்பிள்ஸோட பையன்ல ஒரு பொண்ணு சொல்லும் என்ன அப்படின்னா இது போல வந்து அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தெரியல, நான் எங்க அம்மாட்ட கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நம்ம தாசேட்டனை பத்தி நம்ம அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அப்பதான் ஒரு சின்ன விஷயமே தெரியும். ஆக்சுவலா நம்ம தாசேட்டன் சின்ன வயசுல இல்ல பெரிய வயசுல ஒரு பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. என்ன அப்படின்னா அவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். ஆக்சுவலா நம்ம தாசேட்டனும் இப்ப காட்டுற பையனோட அம்மாவும் இது போல வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பாவுமே ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் அப்படிங்கறனால எடுத்த படம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான ஹிட். ஆனா லாஸ்டா ஒரு படம் எடுத்தது வந்து ஒரு நஷ்டமானதுனால தாசேட்டனுக்கு மிகப்பெரிய கடனாளி ஆயிட்டான். ஸோ அதனாலதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அந்த பையன் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம தாசேட்டனை வச்சே ஒரு படம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்க்கும்போது தாசேட்டன் ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன அப்படின்னா, இல்லப்பா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்து எல்லாத்தையும் இழந்து இப்போதான் திரும்பி பெரிய ஆள் வந்திருக்கேன். இப்போ வந்து திரும்பியும் வந்து என்னால் காசு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவரோட பையன் தாசேட்டனோட பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அப்பா இவ்வளோ பார்த்துட்ட இதுலயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அப்போதான் விஷயமே தெரியும். என்ன அப்படின்னா அந்த பேப்பர்ல வந்து நியூஸ் பேருக்கும் என்ன அப்படின்னா இதை போல வந்து நான் ஒரு படம் எடுக்க போறேன் அந்த டேரக்டர் வந்து போட்டிருப்பேன். ஸோ நம்ம தாசேட்டனும் கேட்பாரு இதை போல வந்து எப்படி கதை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லைஃப்ல வந்து செக்யூரிட்டியா இருந்திருப்பீங்கல்ல, அந்த லைஃப் வச்சுதாங்க நான் படமாவே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தாசேட்டனும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து கடைசியில எந்த போஸ்டரை ஒட்டக்கூடாது நம்ம தாசேட்டனும் அவங்க ஒய்ஃபும் வந்து சண்டை போடுவாங்களோ அதே போஸ்டர்ல அந்த படத்தோட பேர் தாசேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாசேட்டன் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவர் பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுதான் இந்த படத்தை இத்துடன் முடிக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவபிள் சப்போர்ட் அண்ட் யுவர் லவபிள் விஷஸ். ஸோ நீங்க இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அடுத்த கதையில சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் அப்புறம் உங்கள் மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். டாடா பை.